ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மது திலீப் சமையல். நீ பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி வந்து சூப்பராக செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, பச்சை மிளகா வந்து பெரிய பச்சை மிளகா 3 ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கேன். தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம், சுருளை வதக்கிக்கிங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன், அதையும் நல்லா வந்து சுருளை வதக்கிக்கலாம். கொஞ்சமாக வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர் வந்து கெட்டியான தயிர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். புதினா கொத்தமல்லி வந்து ஒரு கை அளவு ஆட் பண்ணிக்கணும். இது சேர்த்து நல்லா வந்து நம்ம இப்போ வதக்கிக்கலாம். அடுத்து வந்து மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிங்க. பிரியாணி மசாலா வந்து 1.5 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிங்க. கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி, மீல் மேக்கர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நான் பிரியாணி மசாலா வந்து என்னோடய பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் மது ஆர்கானிக்ஸ்லேருந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும், சூப்பர் டேஸ்ட்டாகவும் கொடுக்கும். இப்போ வந்து நான் ஒரு காப்படி அரிசிக்கு வந்து 1.25 தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ வந்து நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து வதக்கிடுங்க. அப்போ தான் வந்து நல்லா அதோடய ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து அந்த காய்களில் இறங்கும். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்த ஸ்டேஜில் வந்து நம்ம சீரக சம்பா அரிசி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ வந்து குக்கரை வந்து நம்ம மூடி போடலாம். மூடி போட்டுட்டு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் போட்டுட்டு ஒரு 7 நிமிஷத்தில் கரெக்டாக இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா தண்ணி அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் 3/4 வேக்காடு ஓப்பன்லேயே வச்சு நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் போட்டு 5 நிமிஷத்தில் இறக்கிட்டால் சூப்பரான உதிரி உதிரியாக பிரியாணி கிடச்சிரும். அவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.